ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்கா கப்பலை அடித்து நொறுக்கியிருக்கு ஈரான். கடற்படையை இறக்கி அமெரிக்கா கப்பல் 2 கப்பல்களை கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் 3வது ஒரு கப்பலை இறக்கி இருக்குது. தீப்பற்றி எரிகிற அந்த அமெரிக்கா கப்பலை பார்த்து ட்ரம்ப் அதிர்ந்து போயிருக்கிறாரு. காரணம் காலவரையற்ற போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு ஹோர்மோஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய இடங்களை அமெரிக்கா தன்னிச்சையாக ஒரு முற்றுகையை போட்டவுடனே ஈரான் என்ன பண்ணியிருக்குது, எங்கள் வேலையை காட்டுறேன் பாருன்னு சொல்லி எதிர்த்தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்குது. மே 1ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு காணலண்டா ட்ரம்புடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமித்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமெரிக்காவில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ இன்றைய சூழ்நிலையில் இந்த போரில் யாருக்கு வெற்றின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஈரான் தான் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிற மாதிரி பல செய்திகள் வருது. இதையெல்லாம் பார்க்குற ட்ரம்ப் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாரு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழிபதி நிற்கிற அந்த ட்ரம்போடைய முடிவு என்னவாகுங்கிற பல செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குவோம். கடந்த 2 வாரமாக என்ன பண்ணியிருந்தாங்க, அமெரிக்கா ஒரு போர் நிறுத்தத்தை 2 வாரம் போர் நிறுத்தம்னு சொல்லியிருக்கு. அப்படி 2 வாரம் போர் நிறுத்தம்னு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு போகிறப்ப ஈரான் என்ன பண்ணிச்சு, போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு 15 தீர்மானங்களை கொடுத்துச்சு. அந்த 15ஐயும் இடது கையால் தட்டி விட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது, நாங்கள் ஒரு 10 தீர்மானம் சொல்கிறோம், இதுக்கு உடன்படுற மாதிரியாக தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயார்னு சொல்லி ஈரான் 10 தீர்மானங்களை கொடுத்ததில் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த 10 தீர்மானங்களையும் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வரவேற்றாரா, பரவாயில்ல இது சரியான தீர்மானங்கள் தான், இது பேசலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாரு. அதை நம்பி பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க ஈரான். ஆனால் பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த 10 தீர்மானங்களை ஏற்றுக்கிற மாதிரி கூப்பிட்டுவிட்டு அங்கே போய் பிறண்டு பேசிட்டாரு. ஆக போகிறப்பவே ஈரான் சொல்லிச்சு, ட்ரம்ப் பேச்சில் உறுதி இருக்காது, முன்னுக்கு முன் முரணாக பேசுவார், இருந்தாலும் போய் பார்ப்போங்கிற சந்தேகத்தில் தான் போனாங்க. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே முரண்டு பிடிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொல்லிட்டு ஈரான் வந்துருச்சு. வந்த உடனே இப்போ என்ன பண்ணாங்க, இந்த 2 வாரம் நீடிக்கப்பட்ட அந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்குதுல்ல, அப்படி இருக்கிறப்பவே இந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இந்த ஹோர்மோஸ் ஜலசந்திக்கு கொஞ்சம் தள்ளி சில கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்க கப்பல்களை போயிட்டு நிறுத்தி முற்றுகையிட்டுச்சு. இது வரம்பு மீறின செயல். முற்றுகையிட்டு என்ன சொல்லிச்சு அமெரிக்கா, இப்போ எங்களை தாண்டி தான் எந்த கப்பலாக இருந்தாலும் வெளியில் போகணும், அதனால் நாங்கள் குறிப்பாக ஈரான் சம்மந்தப்பட்ட கப்பல்களை விட மாட்டோம், அதெல்லாம் நான் தடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்த உடனே இப்போ ஈரானுக்கு கோபம் வந்துருச்சு. ஏற்கனவே ஈரான் என்ன பண்ணிச்சு, பேச்சு அந்த 2 வார காலம் போர் நிறுத்தம்னு சொன்னோடனே அந்த ஹார்மோஸ் அந்த நீர்வழி தடத்தை திறந்து விட்டுருச்சு, எல்லோரும் போங்க வாங்கண்டு. இப்போ இது பேசாமல் தானே இருக்கணும் அமெரிக்கா, திருப்பி வம்பிழுக்கிற மாதிரி பேச்சுவார்த்தைக்கும் உடன்படாமல் அந்த ஹோர்மோஸ்லேருந்து வரக்கூடிய கப்பலை தடுக்கிற மாதிரி அது ஒரு இடத்துல கேட்டு போட ஆரம்பித்த உடனே ஈரானுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஈரானுடைய 2 கப்பல் அந்த வழியாக போகுது. அதை என்ன பண்ணுது, அமெரிக்கா அடித்து பிடிக்குது. இதுதான் பிரச்சனை. இப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆனோடனே ஈரான் சொல்லிருச்சு, நீ எதுவுமே சொல்கிறபடி நடக்க மாட்டேங்கிற, பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொன்னால் 10 கண்டிஷன் நாங்கள் சொன்னோம், இந்த 10 கண்டிஷனில் உடன்பட்டால் தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோன்னு சொன்னோம், நீ சரின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் அதுக்கு உடன்படலை. இதுக்கு பிறகு ஹோர்மோஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொன்னோம், நீ சம்மந்தமே இல்லாமல் சர்வதேச கடற்படையில் நீ அமெரிக்கா கப்பலை நிறுத்திட்டு தடை பண்ணுறா, இதை வரம்பு மீறின செயல், எந்த ஒரு நாடும் அந்த இடத்துல இந்த மாதிரி தடை செய்யக்கூடாது, அதனால் 3வதாக எங்களுடைய 2 கப்பலை அடிச்சிருக்கிறா, இதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன்னு பாரு சொல்லிட்டு என்ன பண்ணுது, 2 அமெரிக்க கப்பல்களை அடித்து நொறுக்கிருச்சு ஈரான். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அமெரிக்கா. காரணம் இந்த மிகப்பெரிய அமெரிக்கா கப்பலை அடிக்கிறதுக்கு ஈரான் பயன்படுத்துறது ஒரு சிறிய 2 படகுகளை தான். அந்த படகுல ஒரு 5-6 கடற்படை வீரர்கள் போயிட்டு அடித்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அமெரிக்கா கப்பலை எரிய விட்டாங்க. இப்போ 3வதாகவும் ஒரு கப்பலை அந்த ஈரான் கைப்பற்றிருச்சுங்கிற ஒரு செய்தி வருது. இதை பார்த்த உடனே தான் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஆட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதிலேருந்து ஈரான் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, என்னென்னா எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஹோர்மஸ் இருக்குது, இதை யாராச்சும் மீறணும்னு நினச்சிங்கன்னா
அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்குங்கிறத உலக நாட்டுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி தான் என்ன பண்ணிருச்சு ஈரான் அமெரிக்கா கப்பலை அடித்து நொறுக்கி இருக்குது. அது வந்து மிகப்பெரிய பெரிய பெரிய கப்பலையெல்லாம் விட்டு இல்லை, சாதாரணமாக 2 படகை விட்டு அடிச்சிருக்குது. அந்த அளவுக்கு ஹோர்மோஸுடைய சூழ்நிலையும் அந்த இடநிலையும் படைகளும் அந்த ஈரானுக்கு சாதகமாக இருக்குங்கிறத இப்போ உலகமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தான் மற்ற நாடுகளும் இப்போ என்ன பண்ணுறாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண சின்ன படகுல 5-6 ஈரான் இராணுவங்களை விட்டு தாக்குதல் நடத்தியிருக்குதுங்கிறப்ப ஈரானுடைய பலம் என்னவாக இருக்குங்கன்னு இப்போ உலகமே கண்டு பயப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரான் கடற்கரையை ஒட்டி ஒரு பகுதி இருக்குது. அப்போ ஈரான் சொல்லுது, எங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த கடற்கரையை ஒட்டி இந்த பகுதிக்குள்ளே நாங்கள் அனுமதி கொடுத்த பகுதிக்குள்ளே நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் சேஃப்டியாக போக முடியும், எங்களை மீறி போகிறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பக்கம் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குதுன்னு மிரட்டின உடனே எல்லா கப்பல்களும் இப்போ என்ன பண்ணுச்சு, இந்த பகுதியிலோட நம்ம போகிறது பயந்து தான் போகணும், இல்லை ஈரானுடைய முழு பாதுகாப்போடு தான் போகணுங்கிற அளவுக்கு இப்போ ஈரானை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் என்ன பண்ணுச்சு, மற்ற கப்பல்லாம் அனுமதிக்கலை. இப்போ எல்லா கப்பலுக்கும் கேட்டு போட்டுருச்சு. ஏன் கேட்டு போட்டுருச்சு, அதோட ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா அடித்த உடனே திறந்து விட்ட கேட்டை திருப்பி பூட்டிருச்சு. பூட்டிட்டு என்ன சொல்லுது, இந்தியா உள்பட பல நாடுகளில் அந்த கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுச்சு. இதனுடைய விளைவு என்ன ஆகுங்கிறப்ப இந்தியா உள்பட எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய், கேஸ், உரம், ஹீலியம் போன்ற முக்கியமான பொருட்கள் வந்து கல்ஃப் நாட்டிலேருந்து தான் வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. இப்போ இது பூரா அந்தந்த நாட்டுக்கு போகலைங்கிறப்ப மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு இவ்வளவு உலக நாடுகளுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் விலைவாசி கடுமையாக பாதிக்கும், ஏகப்பட்ட தொழில் முடக்கம் வரும். இப்படிப்பட்ட உலகளாவிய ஒரு சிரமத்தை வந்து ஈரான் செய்கிறதுக்கு அமெரிக்கா காரணமாகிருச்சு. காரணம் வந்து ஈரான் வந்து எதுலேயுமே ரொம்ப அமைதியாக தான் போகுது, எந்த ஒரு நாச வேலையும் ஈரான் செய்கிறது கிடையாது. அதே சமயம் வரம்பு மீறி அமெரிக்கா ஏதாவது ஒன்று செஞ்சால் அப்போ அதுக்கு பதில் கொடுக்கத்தானே செய்யும். அந்த பதில் தான் இன்றைக்கி அமெரிக்கா செய்கிறது ஈரானுக்கு மட்டும் பாதிப்பாக இருக்கும். அந்த அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுக்குற பதில் வந்து உலகத்துக்கே பாதிப்பாக இருக்கும். அதனால் உலக நாடுகளே இப்போ என்ன பண்ணுறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே அமெரிக்கா எப்போ இந்த இதை மூழ்கடிச்சோ அப்போவே நாங்களும் இந்த எதிர்த்தாக்குதலை கடுமையாக நடத்துவோம்னு அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே டோஸ்கா டிஃபானிங்கிற 2 ஈரானுடைய கப்பல்களை அமெரிக்கா கடற்படை வந்து கைப்பற்றி இருக்கிறதுனால தான் இது வந்து இப்போ அமெரிக்கா கப்பலை அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்கிறது தெளிவாக உலகம் பூரா ஒரு தெரிஞ்ச விஷயமா போச்சு. இதில் 3ஆவதாக இன்னொரு கப்பலையுமே ஈரான் அடிச்சிருச்சு. அவன் அடித்தது 2 இவன் 3 தாண்டி போயிட்டான் அப்படிங்கிற செய்தி இருக்கிறப்ப இது இல்லாமல் 13 ஈரானுடைய கப்பல்கள் இந்த அமெரிக்காவுடைய முடக்கத்தையும் மீறி மற்ற நாடுகளுக்கு போயிடுச்சுங்கிற ஒரு செய்தியும் வருது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, பேசாமல் அமைதியாக இருந்துச்சு ஈரான். சுருக்கத்தை சொல்லிடுறேன், 2 வாரம் போர் நிறுத்தினோடனே அந்த ஈரான் வந்து இந்த ஹார்மோஸ் இதுக்களே திறந்து விட்டுருச்சு. சரி எல்லாம் போங்க வாங்கண்டு. இப்போ பேசாமல் பொத்திக்கிட்டு தானே அமெரிக்கா இருக்கணும். பேச்சுவார்த்தை உடன்படலைன்னொன்னே ஈரானை கட்டுப்படுத்துறதுக்காக ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹார்மோஸ் நதிக்கரையில் இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்கல்ல, சர்வதேச கடல் எல்லையில் போய்ட்டு அமெரிக்கா தன் கப்பலை நிறுத்துது. கப்பலை நிறுத்தி நான் இந்த வழியாக எதையும் விட மாட்டேங்குது. இப்போ தான் என்ன பண்ணுறது, ஈரானுக்கு கொஞ்சம் கோபம் வருது. அதுவும் தன்னுடைய 2 கப்பலை அது உள்ளே விடுது. அதை உடனே அமெரிக்கா அடிக்குது. அடித்த உடனே எங்கள் இடத்துல எங்களையே நீ அடிக்கிறியா, இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருண்டு ஈரான் வந்து ஹோர்மோஸை இப்போ மூடிருச்சு. இப்போ மூடுனதோடு மட்டும் இல்லாமல் நீ எங்கள் 2 கப்பலை அடிச்சியா, நான் 3 கப்பலை அடிக்கிற மாதிரி அடிச்சிருச்சு. 3 கப்பலை மட்டும் அடிக்கலை, இந்த கண்டிஷனில் 13 கப்பலை அமெரிக்கா கண்ணில் மண்ணை விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய கை தான் ஓங்கி இருக்குது. அதாவது இராணுவ பலமும் ஈரான்கிட்ட தான் இருக்குதுங்கிற மாதிரி உலக நாடுகள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஈரானை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்டிஷனில் ட்ரம்புக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிருக்கு. அது என்ன நெருக்கடினா, அமெரிக்காவுடைய சட்டப்படி ஒரு நாட்டில் வந்து போர் தொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் அதுக்கு ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெற்றுட்டு தான் போர் தொடுக்கணும். ஒருவேளை ஒப்புதல் பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை, அவசரமாக போர் நடத்தணும்னா போரை 60 நாளுக்குள்ளே நடத்தி 60 நாளுக்குள்ளே முடிச்சிடணும்.
ஒருவேளை 60 நாட்கள் முடிக்கப்படலைண்டா 60வது நாள் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த போர் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கணும். அந்த 60வது நாள் வந்து மே 1ஆம் தேதி வருது. இந்த மே 1ஆம் தேதிக்குள்ளே இப்போ வந்து ஏப்ரல் வந்து 23 இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 7 நாள் தான் இருக்குது. இந்த 7 நாளுக்குள்ளே ஈரானை வீழ்த்திட்டு அமெரிக்கா வெற்றி பெறணும். அப்படி இல்லாட்டி தோத்துட்டோன்னு வெளியே வரணும். அப்படி இல்லாட்டி அமெரிக்கா நாடாளுமன்றத்தை கூட்டி இதுக்கு அனுமதி பெறணும். அப்போ அமெரிக்கா நாடாளுமன்றம் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்குமானா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இங்கே. காரணம் வந்து டொனால்டு ட்ரம்புடைய சொந்த கட்சியிலேயே இந்த போரை ரொம்ப பேர் விரும்பலை. இவர் தேவையில்லாத வேலை செய்கிறாரு. ஈரானால் அமெரிக்காவுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லைங்கிற சூழ்நிலையில் இவர் இந்த போர் நடத்துறது சரியில்லைன்னு சொல்லி ட்ரம்புடைய கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மே 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வந்து இவர் ஆதரவுக்கு வாக்கெடுப்பு விட்டான்னா அவர் தோற்று போயிடுவார். அப்படி தோற்று போனால் என்ன ஆகும்? மிகப்பெரிய பலகீனத்தை அவர் அடையக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவுடைய கடற்படை செக்ரட்டரியாக இருந்த ஒரு ஜான் வெலன்கிறவர் தன்னுடைய பதவியை இப்போ ரிசைன் பண்ணிட்டார். ஏன்னா இந்த ட்ரம்ப் செய்கிற வேலையெல்லாம் சரியாகல, எல்லாத்தையுமே தன்னிச்சையாக செய்கிறாரு, பிடிக்கலன்னு சொல்லி அவர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, அவர் ராஜினாமா பண்ணலை, அவரை வந்து இவர் ட்ரம்ப் தான் விலக்கிட்டாருன்னு வருது. ஆக எப்படியோ ஒரு சூழ்நிலை, அங்கே கடுமையான சூழ்நிலை உருவாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1ஆம் தேதிக்குள்ளே இவர் இதை செய்யலைன்னா இவருக்கு மிகப்பெரிய நாசம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கின்ற ட்ரம்ப் வந்து வாய் விட்டு அழுகவும் முடியலை, மிரட்டல் பண்ணவும் முடியலை, காலில் விழுந்து கெஞ்சவும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பாகிஸ்தான்கிட்ட போயிட்டு கெஞ்சிறாரு, எப்படியாச்சும் இந்த போரை முடிச்சு வைங்கப்பான்னு சொல்லி. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறது, ஈரானை கூப்பிடுது, வாங்கப்பா போர் நிறுத்தம் பேசுவோங்கிறப்ப நாங்கள்லாம் வரமாட்டோம், உன் ஆள் செஞ்ச வேலை சரியில்லை, நீ போர் நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டா நாங்கள் வந்தோம், 10 தீர்மானங்களை சொல்லிட்டு வந்தோம், ஒத்துக்கிட்டு உட்காந்து பேசுகிறப்ப மீறி போயிட்டாங்க. அதெல்லாம் விட முக்கியமாக எங்களுடைய 10 தீர்மானத்தில் 2-3 விஷயங்கள் தீர்மானம் முக்கியமானது. ஒன்று, இந்த ஹார்மஸ் நீரிணை கண்ட்ரோல் எங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போவும் சொல்கிறோம், அது எங்கள்கிட்ட தான் இருக்கும், நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், நாங்கள் தான் சுங்க வரி வசூல் பண்ணுவோம். 2வது, இந்த யுரேனிய அணுசக்தி இருக்குது பார்த்திங்கள, அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுற வழியில் அந்த யுரேனியத்தை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு நாங்கள் எங்கள் உரிமையை வச்சுக்குவோம். 3வது, எங்கள் நாசத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து அதாவது கிளைம் கேட்போம். இதுக்கெல்லாம் சரின்னு சொன்னீங்கன்னா உலக நாடுகள்லாம் சொன்னால் நாங்கள் திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், இல்லாட்டி வரமாட்டோம், போயா முடிஞ்சாலும் போர் போட்டு பார்த்தோன்னு சொல்லி ஈரான் சொன்ன உடனே மிகப்பெரிய கவலையில் வந்து இப்போ வந்து ட்ரம்ப் இருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையை தான் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்சியானும் அவருடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எம்பி கலிஃபாவும் தெளிவாக சொல்லியிருக்காரு, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற அமெரிக்காவை நாங்கள் நம்ப தயாராக இல்லைன்னு சொல்லி. இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அமெரிக்கா வந்து முன்னுக்கு முன்னே முரணாக பேசுதை வரம்பு மீறி செய்யுது. இவ்வளவுக்கும் காரணம் வந்து இந்த இஸ்ரேலுடைய தூண்டுகோல். இஸ்ரேலியர் யூதராக இருக்கிற ட்ரம்புடைய மருமகனுக்காக ஒரு பெரிய நாட்டையே அவமானப்படுத்துகிற செயலில் ட்ரம்ப் இறங்கிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி உலகமே வந்து ட்ரம்பை வந்து ஒரு அருவருப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வல்லரசுங்கிற ஒரு நிலைக்கு ஈரான் போயிட்டுருக்குங்கிற சூழ்நிலையில் எப்படியாவது இந்த போர் மே 1ஆம் தேதிக்கு முன்னாடி நிச்சயமாக நிறுத்தப்படணும். நிறுத்தவில்லைன்னா மிகப்பெரிய அபாயகரமான போராக வரும். அப்படி நிகழ்ந்தால் ஈரான் வெற்றி பெறும். ஆனால் உலகமே ஒரு 5 வருடம் 10 வருடங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருங்கிற கவலையில் எல்லாருமே ஆழ்ந்திருக்காங்க. என்ன நடக்குங்கிற இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எங்கள் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.